إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب عليم صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பூ உலகத்தில் ஒன்றை ஒன்றுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். நெருப்பு என்றால் சுடும், தண்ணி என்றால் அது நனைத்துவிடும், குளிர் என்றால் இப்படி இருக்கும், சூடு இப்படி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில ஒன்றை ஒன்றுடன் இணைத்து வைத்திருக்கிறான். எதுவுமே ஒரு மனிதனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிடத்தான் வேண்டும். சாப்பாட்டை கொண்டு அவனுடைய பசி அல்லாஹ் போக்கிடுவான். ஒருத்தருக்கு தாகம், தண்ணி குடிப்பதை கொண்டு அவனுடைய தாகத்தை இல்லாமக்கிக் கொள்ள முடியும். ஒருத்தர் நோயில அவதிப்படுறாரு, அவருக்கு அல்லாஹ் மெடிசின் மருந்து வைத்திருக்கிறான். அந்த மருந்தை குடிச்சா இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நோய் குணமாகும். இப்படியாக ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஒன்றுடன் இணைத்து வைத்திருக்கிறான். இதே போலத்தான் நாங்க செய்யக்கூடிய நலவுகளும் நாங்க செய்யக்கூடிய கெடுதிகளும். நலவு செஞ்சா இப்படி இருக்கும், கெடுதி செஞ்சா இப்படி இருக்கும். நல்லவனாக வாழ்ந்தா இப்படித்தான் உன் வாழ்க்கை போகும், கெட்டவனாக வாழ்ந்தா உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும். நீங்க தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தா இது கிடைக்கும், கணக்கு பார்த்து ஜகாத்த நேரத்துக்கு முறையாக கொடுத்தா இது நடக்கும், சுத்தமான பணத்தை கொண்டு கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜ நீங்க நிறைவேற்றினா உங்களுக்கு வறுமை என்பது வராது. இப்படியாக ஒவ்வொரு இபாதத்தையும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் ஒன்றோடு ஒன்றை இணைத்து வைத்திருக்கலாம். அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தா கபரும் பிரகாசமாக இருக்கும், வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், மௌத்துக்கு பிறகுள்ள அவருடைய வாழ்க்கைக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. நாங்க 5 வகையான பாவங்கள் செய்வோம் என்றிருந்தா அந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த ஹதீஸ கொஞ்சம் படிப்போம். இன்னைக்கு 5 வகையான பாவம். இந்த பாவம் நடக்கும் என்றால் இந்த பாவத்தினுடைய ரியாக்ஷன், இந்த பாவத்தினுடைய எதிரொலியாக என்ன நடக்கும்? நானும் நீங்களும் தெரியாத்தனத்தில் அறியாத்தனத்தில் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்க சபை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில நினையாத புறத்துல பிரச்சனை வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் இந்த ஹதீஸ் ஒரு பாடமாக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு முந்தைய ஒன்றை நாங்க விளங்குவோம். பாவம் உண்டா என்ன? இந்த 5 பாவத்தை விளங்குறதுக்கு முன்னால பாவம் உண்டா என்ன?
இந்த சபையில கொஞ்சம் நானும் நீங்களும் சொல்லிக் கொள்ள முடியும், அல்லாஹ் என்னை உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. நாங்க பாவமே செஞ்சில்லன்னு சொல்லி எங்களை நாங்க சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நாங்க பாவத்துக்கு கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன் தாற்பயம் என்ன தெரியுமா? நான் வட்டி வாங்கில்ல அல்ஹம்துலில்லாஹ், நான் தினா செஞ்சில்ல அல்ஹம்துலில்லாஹ், நான் சூது ஆடி இல்ல, நான் நைட் கிளப் பைத்தில்ல அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அனந்தர சொத்துல நான் யாருக்கும் துரோகம் செஞ்சில்ல அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக ஒரு பாவத்துடைய லிஸ்ட போட்டு அந்த பாவத்துல நான் இல்லைன்னு எனக்கு உங்களுக்கு டிக் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா பாவம்ன்றது அது மட்டுமல்ல. குர்ஆன் சொல்றது பாவம்ன்றதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில அல்லாஹுவை நாங்க மறந்துடுறோமோ அதுவும் பாவம். வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டோம், ஒன்று நடக்க இல்ல. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துட்டோம், இதுக்கும் அல்லாஹ் கண்டிப்பான், இதுக்கும் அல்லாஹுடைய சோதனை வரும். அது எப்படி வரும்? குர்ஆன் சொல்லுது. என்னையும் உங்களையும் உதாரணமா வச்சு அல்லாஹ் சொல்ல இல்ல, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் உதாரணமாக வச்சு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு புத்தி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நபீட்ட கேட்கிறாங்க வந்து சில மனிதர்கள், மக்களுடைய மக்கள் 3 கேள்வி கேட்கிறாங்க. இந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க உங்களை நபியா ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன்ல வர வரலாறு இன்றைக்கு எல்லாரும் ஓதிட்டீங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய சம்பவம் இது. நீங்க 3 கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷம் உண்டா, அந்த மக்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட போறாங்க. 3 கேள்விக்கு பதில் சொன்னா, பதில் நான் சொல்றேன் இல்ல, அல்லாஹ் பதில சொல்லி தருவான். இப்படித்தான் பதில், அதை சொன்னா இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க. இதை விட என்ன சந்தோஷம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை அப்படியே மாற்றிக் கொள்றாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வரணும். அல்லாஹ்வே சொல்றாங்க, நபியே நாயகமே, இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரோணும் என்று சொல்லி நீங்க உங்களை மாய்த்துக் கொள்ள போறீங்களா? நீங்க உங்களை எல்லாம் மாற்றிக் கொள்ள போறீங்களா? அப்படி இல்ல, அப்படி செய்ய வேணாம். உங்களோட டியூட்டியை செய்யுங்க. நீங்க என்ன டியூட்டி? உங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கணும். வாரது வராம இருக்கிறது அவங்களோட வேலை, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்னகலா தஹ்தி, நீங்க ஹிதாயத்தை கொடுக்கறீங்க, உங்களோட வேலை கன்வே தி மெசேஜ் எத்தி வச்சிருக்கு, அவ்வளவுதான் வேலை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எடுத்தாங்க எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இவங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும். ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்களோட டிமாண்ட் என்னன்னா 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நாங்க இஸ்லாத்தை எடுத்துக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தோஷத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாளைக்கு பதில் சொல்றேன், அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினா நாளைக்கு சொல்லுவேன் என்று சொல்ல இல்லை, அவ்வளவுதான். சொன்னது நாளைக்கு பதில் சொல்லுவேன். காலையிலே மாலையிலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அன்றைக்கு நாளுடைய எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது, கைடன்ஸ் கிடைக்குது, வஹி வருகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு பதில் சொல்றேன். அல்லாஹ்வை மறக்க இல்ல, அந்த சந்தோஷத்துல 3 கேள்விக்கு பதில் சொன்னா இந்த மக்காவுடைய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க என்ற சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்றதுக்கு என்று சொல்றதுக்கு வாயில வர இல்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சால், காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க 15 நாள் வர இல்லை, 15 days, 15 நாள் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஜிப்ரீலுக்கு இடையில இந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, வர இல்லை. அதுக்கு பிறகு குர்ஆன் இதை பத்தி பேசுது, குர்ஆன் கதைக்குது, குர்ஆன் புத்தி சொல்லுது. 15 நாளைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மக்களுடைய மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பெண்கள் எல்லாம், பெண்களும் கூட பேசுறாங்க, என்ன உங்கள்கிட்ட வார ஷைத்தான் இப்ப வாரலையான்னு கேட்டாங்க, உங்களோட ரப்ப உங்களை கைவிட்டு விட்டானான்னு கேட்டாங்க. இப்பதான் 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி வஹி அனுப்பி அல்லாஹ் சொன்னான், ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان يشاء الله. நாளை என்ற ஒன்றை நீங்க பேசுவதாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் என்று சேர்க்காம பேசவானா. நீங்க அந்த கதை மறந்துட்டீங்க, நீங்க அந்த கதை மறந்துட்டீங்க.
அது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்க இல்ல. அதனாலதான் உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பூட்டினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. பாவம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நீங்கள் நினைக்கிறது போல செய்யக்கூடிய பாவங்கள் மட்டுமல்ல, எங்களை தெரியாம எங்களோட வாழ்க்கையில அல்லாஹுடைய நிஅமத்துகளை அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நன்றி தெரிவிக்காம, நன்றி சொல்லாம. வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தோம், யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோம், என்ன சொன்னோம்? அல்லாவுக்கு நன்றி செலுத்தினோமா? யாருடையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கூட்டாளி வீட்டுல போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஜஸாக்கல்லாஹு கைரன் ஒரு வார்த்தை போட இல்லட்டி நாங்க என்ன சொல்லுவோம்? நாகரிகம் தெரியாத மக்கள், நாகரிகம் தெரியாத மக்கள். ஒரு கூட்டாளியிட வீட்டுல போய் ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்டு வந்ததற்கு ஒரு SMS அடிச்சு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு ஜஸாக்கல்லாஹு கைரன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி நாங்க நன்றி கெட்ட சமூகம் என்று எங்களை நாங்க சொல்வோம் என்றிருந்தால், ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய நிஅமத்துகள் அருட்கொடைகள் வாஷ்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும், பள்ளியில இருந்து கடைவாசல் வரைக்கும் எத்தனை ஆயிரம் நிஅமத்துகள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை நிஅமத்துகளை நானும் நீங்களும் யோசித்து பார்த்தா எண்ணி பார்த்தால் அவைகளை மற்றிட முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு நன்றி உள்ளவனாக என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே வாழு என்பதை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வை மறந்து விடுவதும் பாவம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 5 பாவத்தை குறிப்பாக 5 பாவத்தை சுட்டி காட்டினாங்க. அந்த ஹதீஸ் இப்படித்தான் வருது. யா மஅஷரல் முஹாஜிரீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மக்களை பார்த்து பேசினாங்க. ஏன்னா மக்காவுடைய மக்கள் வியாபாரிகள், கொழும்பில் உள்ள மக்கள் வியாபாரிகள், இங்க அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல உள்ளவங்க இல்ல, நாங்க எல்லாரும் வியாபாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மக்களை பார்த்து பேசுறாங்க. முஹாஜிரீன்கள் மைக்ரேட் ஆகி மதீனாவுல வந்து செட்டில் ஆன மக்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷரல் முஹாஜிரீன், ஏ முஹாஜிரீன்களே, ஹம்சுன் இதுபுதுலீதும் பிஹின்ன, 5 பாவம் இருக்கிறது, இந்த பாவத்தை கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டு விட்டால். பாவம் ஒரு சோதனை, பாவம் ஒரு முசீபத்து. இந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் அவங்களை சோதிச்சு விட்டா சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஊது பில்லாஹி அன் துத்ரிகுஹுன்ன, அவைகள் உங்களை வந்து அடைவதை விட்டு அல்லாஹ்விடத்துல காருமானம் தேடுகிறேன். ஒரு துஆவும் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட பாவத்தால் பீடிக்கப்படக்கூடாது நீங்கள், அப்படிப்பட்ட பாவத்துக்குரிய மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நான் காருமானம் தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 பாவம். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? لم تظهر الفاحشة في قوم حتى يعلنوا بها إلا فشى فيهم الطوفان الطاغون والأوجاع التي لم تكن في أسلافكم الذين مضوا. சொன்னாங்க, எந்த சமூகத்தில் ஜினா விபச்சாரம் என்பது நடக்குது, அது பகிரங்கமாக நடக்குது. விபச்சாரம் நடக்குது, அது பகிரங்கமாக நடக்குது. அத மக்கள் அலட்டிக் கொள்றாங்க இல்ல, அது சர்வசாதாரணம். நீங்க ஜினா என்று நினைக்கிறது அது கடைசி ஒருத்தர் போய் தந்த ஆசைய ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய கடைசி கட்டத்தை அல்ல சொல்றது. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள எல்லா வகையான உறவும், ஹராமான உறவு. அது சுப்ஹானல்லாஹ், லம் தல்ஹருல் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின், எந்த ஒரு கூட்டத்திலாவது. சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் புத்திக்கு கூட படுதில்லை. நான் சும்மா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களோட இறக்கத்துல கேட்கிறேன், இந்த கோபத்துல கேட்க இல்ல. உங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற 20 வயசு குமரு புள்ளைய உங்களுக்கு தெரியாம ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை நீங்க ஜீரணிப்பீங்களா? இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல. உங்களோட மனைவி ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, நீங்க விரும்புவீங்களா? நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க, தூரத்திலிருந்து யாரோ ஒருத்தர் அவரை ஜூம் பண்ணி உங்களோட வைஃப் ஒரு போட்டோ எடுக்க, இதை நீங்க இதை நீங்க ஜீரணிப்பீங்களா? பாடசாலைக்கு போயிட்டு வார உங்களோட மகளை யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து சொன்னா நீங்க அதை விரும்புவீங்களா?
எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, புத்திக்கு படுகுதில்ல. ஒளிக்கு ஒருத்தர் எடுத்தா நீங்க கோபிக்கிறீங்க. அதே பொம்பளை புள்ளைய, அதே மகள, அதே சகோதரிய நிக்காஹ் என்ற பேர்ல, திருமணம் என்ற பேர்ல டெக்கரேட் பண்ணி உடுப்பாட்டி கொண்டைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால வச்சு சொல்றீங்க யாருக்கு வேண்டுமென்றால் எடுத்துக் கொள்ளலாம். என்ன நியாயம் இது? என்ன புத்திக்கப்படுகிறது? ஒருத்தர் ஒளிச்செடுத்தா நீங்க யுத்தம் செய்ய ஆயத்தம். நீங்க ஒருத்தர் ஒளிச்செடுத்தா அதுக்கு நீங்க ஃபைட் பண்றீங்க. ஆனா நிக்காஹ் என்ற பேர்ல, திருமணம் என்ற பேர்ல நான் சொல்றேன், நீங்க உங்களோட மகளுக்கு நிக்காஹ் செய்றீங்க, வலிமா கொடுக்கறீங்க, அங்க செய்றீங்க, இங்க செய்றீங்க. அவங்களோட விருப்பம், அவங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட விருப்பத்துக்கு நீங்க அது ரிச்சுவலாக நீங்க எங்கட சடங்கு, எங்கட கலாச்சாரம் என்று சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இது ஜினா இல்லையா? இது ஜினா இல்லையா? இன்னைக்கு டிவோர்ஸ் கூடிக்குது எல்லாரும் சொல்றாங்க தானே. ஏன் டிவோர்ஸ் மட்டும் பேசுங்க? டிவோர்ஸ் ஏன் கூடிக்குது? பாவம் காரணம் இல்லையா? பாவம் காரணம் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்க பார்ப்போம். அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பானாங்க. நாங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில் எங்கட பிரைவேட் குரூப்புகளுக்குள்ள ஷேர் பண்ற வீடியோ என்ன, போட்டோஸ் என்ன, செய்திகள் என்ன, அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. என்ன செய்தி என்று நான் சொல்ல விரும்ப உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் குரூப், இதுல நாங்க ஷேர் பண்ணி கொள்றது என்ன? இது ஜினா இல்லையா? ஜினாவுடைய படங்கள் இல்லையா? ஆபாச படங்கள் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவம் நடக்க வேண்டாம் என்ன தெரியுமா நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். நோய்களை கொண்டு சோதிப்பான். தாஊன் அவுஜா, சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட நோய் என்றா கடந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட நோய் இருந்தது என்று சொல்லி டிக்ஷனரிகள்ல கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 3 வயசு படிக்கிற பிள்ளை சொல்லுது, எனக்கு டிப்ரெஷன், எனக்கு சைக்காசிஸ்ட போகணும், எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும். 10 வயசு புள்ள சூசைட் பண்ணி கொள்ளுது, எனக்கு டிப்ரெஷன். புள்ள சொல்லுது. இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிங்க பாப்போம். எங்கட காலத்தில் எப்ப கேட்டோம் இந்த வார்த்தைய? யாருக்கு தெரியும் இது? வீட்டில மனைவிக்கு டிப்ரெஷன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட காசி, எங்கட செல்வம், எங்கட பணம் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்லையும் பார்மசிக்கும் பில்லாக கட்டப்படுற காலத்துக்கு வந்துட்டோம். ஏண்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சர்தார் ஆலம் அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மை பேசக்கூடியவர், அல் மஸ்தூக், உண்மைப்படுத்தப்பட்டவர், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட நபி சொல்றாங்க, இந்த பாவம் நடந்தா இது நடக்கும். அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. 2வது சொன்னாங்க பாவம் எந்த சமூகம், வலம் யன்குசு அல் மிக்யால் வல் மீசான், அளவை நிர்வையில எந்த சமூகம் குறை செய்யுமோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? பஞ்சத்தை கொடுப்பான். பஞ்சம். 2வது வசித்தத்தில் வாழ்க்கை செலவு கூடும். 3வது அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்களின் மீது எந்த இரக்கமும் இருக்க மாட்டார், அநியாயம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் டக்ஸை பத்தி பேசுவோம். எல்லாரும் சொல்றாங்க வாழ்க்கை செலவு கூட, எலக்ட்ரிசிட்டி கூட. எல்லாரும் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் போல அது பஞ்சம். பஞ்சம். அன்றைக்கு வீட்டுல இருந்தது 10 புள்ள, ஒரு வாப்ப சம்பாதிச்சாரு, அல்ஹம்துலில்லாஹ், ஊடு சந்தோஷம், கடன் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்ய பணம் இருந்துச்சு. சொத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமூகம் வாங்கின சொத்தும் நாங்க வாங்குற சொத்து எத்தனை பாருங்க பார்ப்போம். எங்களுக்கு முன்னால வியாபாரம் செஞ்சவங்க சொத்து வாங்கினாங்க, மாஷா அல்லாஹ், முழு கொழும்பையும் வாங்கினாங்க, கோல்ட் நோட்டை வாங்கினாங்க, எல்லாத்தையும் வாங்கினாங்க. இன்னைக்கு என்ன வாங்குறோம்? இன்னைக்கு வியாபாரத்துடைய ரொட்டேஷன் என்ன, இன்னைக்கு வியாபாரத்துடைய டேர்ன் ஓவர் என்ன, இன்னைக்கு நாங்க எங்க வியாபாரம் பண்றோம்? ஆனா என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன செஞ்சிருக்கிறோம்?
இதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமூகத்துல அளவை நிறுவையில் குறை நடக்குமோ அந்த சமூகத்தை பஞ்சத்தை கொண்டும் வாழ்க்கை செலவுகள் அதிகப்படுத்தியும் அநியாயக்கார அரசர்களுடைய அடாவடித்தனத்தை கொண்டும் அல்லாஹ் அந்த சமூகத்தை சோதிப்பான். இப்ப வாங்க பார்ப்போம். அளவை நிறுவை என்ன? அளவை நிறுவை என்றால் தராசில போட்டு நிற்கிறது மட்டுமல்ல. நீங்க நாங்க வியாபாரம் பண்றோம், வெட்ட கிளைம் பண்றோம், கஸ்டமர் 18% வெட்ட எடுக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த எடுத்த வெட்ட நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கையில நடக்கும், அரசாங்கத்துக்கு கொடுக்கையில நடக்கும். இது அளவை நிறுவையில் குறை செய்வது. அந்த 18% அல்ல, அது அது அரசாங்கத்துக்கு போய் சேரணும். நீங்க கஸ்டமர்ஸ் கிளைம் பண்ணி அதை கொண்டு போய் அரசாங்கத்திட கொடுக்க இல்லைன்னா அளவை நிறுவையில் குறை நடக்குது. அரசாங்கம் சொல்லுது எத்தனை % போட்டிக்கிறாங்க, அது சரியா பிள்ளையா, கூடுமா கூடாதா, அது அரசாங்கம் நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் மார்க்கத்தை சொல்றேன். இப்ப என்ன சொல்லுது அரசாங்கம்? எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வெட் இல்ல. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு சாமான பர்ச்சேஸ் பண்றீங்களா, அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு வெட் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியை துறப்போம், நாங்க லோக்கல்ல சாமான பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை வாங்கி நாங்க இன்வாய்ஸ் செஞ்சு லோக்கல்ல விற்போம். ஏன் காரணம்? 18% லாபம் கிடைச்சோம். இதுக்கு இன்றைக்கு இப்ப கம்பெனி உருவாகுது. சுப்ஹானல்லாஹ். அன்பு முஸ்லீம்களே, அன்பான சகோதரர்களே, இந்த பாவத்தை செய்ய வேணும். அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது தராசில போட்டு நிறுக்கிறது மட்டுமல்ல, தராசில போட்டு நிறுக்கிறது மட்டுமல்ல, பாடசாலையில கற்பிக்கக்கூடிய ஆசான், மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர், ஓதக்கூடிய இமாம், எல்லாருக்கும் அளவை நிறுவை இருக்குது. நான் சும்மா வந்து மிம்பர்ல ஏறி ஹுத்பா ஓதேலாது. நான் யாரோட பேச போறேன், இந்த சபை என்ன சபை, இவங்களுக்கு என்ன வேணும் என்ற முதலாவது நான் விளங்கி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று ஓதிட்டு போம் என்று மிம்பர்ல ஏறினா நானும் அளவை நிறுவையில் குறை செய்தவனாக பார்க்கப்படுவேன். இன்றைக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது அது எல்லாத்துக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். எனவே மிக அன்பாக சொல்றேன், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, அருள் செய்வானாக. இந்த விடயத்துல கவனம் செலுத்துவோம். போட்டிக்குது, அதுக்கு ஒரு நாங்க இன்னொரு வழியில சம்பாதிப்போமே, போட்டிக்குது, அதை நாங்க பப்ளிக் தரவிடுவோம், கொடுக்காம இருப்போமே. இன்னும் ஒண்ணு நடக்கிறது தெரியுமா? நாங்க ஒரு சாமான வெட் இல்லாம நிற்கிறோம், இன்வைட் பண்ணாம, எங்கட அக்கௌண்ட்ஸ் இல்லது, அதனால காட்ட மாட்டோம். இதை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. ஆனா இதுக்கு நீங்க காசு எங்களுக்கு தந்ததும், நாங்க உங்களுக்கு சாமான் தந்ததும் எங்க ரெக்கார்ட்ல இல்ல, உங்களோட ரெக்கார்ட்ல இல்ல. அப்ப 18% நாங்க இழுத்துடுவோம், இல்லாமக்கிடுவோம். இதுவும் அளவை நிர்வகில் செய்யக்கூடிய குறை. மிக இறக்கமா சொல்றேன், யாருக்கும் துரோகம் செய்ய வேணும், யாருக்கும் துரோகம் செய்ய வேணும். அல்லாஹ் அப்பதான் வாழ்க்கையில பரக்கத்தை செய்வான், வாழ்க்கையில பரக்கத்தை செய்வான். மூணாவது சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு முக்கியமான பலயங்கம். எந்த சமூகம் ஜகாத்து கொடுக்க மறுக்குமோ, ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, எந்த ஜகாத்து எப்படி கொடுப்படுகிறது. ஜகாத்து நீங்க நினைச்ச மாதிரி கொடுக்கலாது, நான் நினைச்ச மாதிரி ஜகாத்து கொடுக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், நான் பள்ளிக்கு போக இல்ல, நான் வீட்டுல ஜும்மா தொலை போறேன் என்று யாருக்கு தனிய வீட்டுல ஜும்மா தொலையலாது. ஜும்மா தொழணும்டா அது ஜமாத்தாகத்தான் தொழணும், பள்ளிக்குத்தான் வரணும். அது பள்ளிக்கு வந்தீங்க, ஜும்மாவுடைய தொழுகையில இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, அப்ப முகரத்தான் தொழணும். ஜும்மா தொலைல உங்களுக்கு ஜும்மா அதுக்கு ஒரு முறை இருக்குது, உங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம். ஜகாத்து என்பதும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்குது, இப்படித்தான் ஜகாத்து கொடுக்கணும். ஒரு எமோஷனலா கொடுக்கறதல்ல ஜகாத்து. ஒரு பைபாஸ் கேஸ் ஒன்று வந்திருக்குது வாட்ஸ்அப்ல, 2 குமரு புள்ளையோட ஒரு வாப்பாவை வச்சு இந்த 2 புள்ளையோட வாப்பட பைபாஸ் பண்ணணும், எமோஷனலா விட்டீங்க, ஜகாத்தை கொண்டே தங்க கொடுக்க வானம். அப்படி கொடுக்கறதல்ல ஜகாத். ஜகாத்துண்டா ஸ்ட்ராட்டஜி, ஜகாத்துண்டா நாங்க இந்த ஜகாத்தை கொடுத்து வறுமையை இல்லாமக்கணும். அதுக்கு என்ன வழி? ஏழுமா? செய்ய ஏழும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க, சஹாபாக்கள் செஞ்சு காட்டினாங்க. ஜகாத்தை திட்டமிடுங்கோ. ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு சமூகமும் சொல்லணும், சென்ற வருஷத்துடைய 2023 ஜகாத்தால நாங்க ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் 100 பேர் உருவாக்கிட்டோம். இல்லட்டி ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் என்று சொல்ல இல்லட்டி குறைஞ்சபட்சம் சொல்லுங்க, எங்கட ஜகாத்தால ஜகாத்து வாங்காத சமூகத்தை உருவாக்கிட்டோம். ஜகாத்து இப்ப வாங்க மாட்டாங்க. அவளுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவளுக்கு ஒரு கைத்தொழில் இருக்குது, சந்தோஷமாக வியாபாரம் செய்யறாங்க. ஒரு சின்ன விஷயம், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு எங்கட ஜகாத் எப்படி போகுது? இன்னைக்கு ஜகாத்துக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. இன்னைக்கு ஜகாத்தை சேர்க்கிறாளுக்கு தெரிய ஏன் சேர்க்கிறேன் என்று அது பார்த்தா எத்தனையோ வருஷம் ஜகாத் சும்மா இருக்குது. அப்படியே எந்த நிர்வாக சபை கூட இல்ல, ஜகாத்தை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் கூட இல்ல. மிக அன்பாக சொல்றேன், இத படிங்கோ. ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் படிங்கோ, ஒவ்வொரு ஆலிமும் படிங்கோ. ஜகாத் எப்படி சேர்க்கணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அவருடைய மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கையில ஜகாத் என்பது ஒரு தனி பாடம், ஒரு தனி இதாரா, தனி நிறுவனம். அது ஜகாத்தை வசூலிக்கிறது, ஜகாத்துடைய அக்கவுண்ட்ஸ், ஜகாத்தை கொண்டு போய் கொடுக்கிறது, ஜகாத்தினூடாக வறுமையை ஒழிக்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் நாட்டில போய் அப்படியே செஞ்சு காட்டினாங்க. யமனுடைய ஜகாத்தை மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. உமர் சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஜகாத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஏண்டா இது யமனுடைய ஜகாத்து. யமனுடைய ஜகாத்து எப்படி மதீனாவுக்கு வரும் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏண்ட யமன்ல ஜகாத்து வாங்கறதுக்கு தகுதியானவங்க யாரும் இல்ல, அதனால இந்த ஜகாத்தை நீங்க மதீனாவுல வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஜகாத்தை திட்டமிடுங்க. மிக அன்பாக சொல்றேன் ப்ரொஃபஷனல்ஸுக்கு, மிக அன்பாக சொல்றேன் தனித்த சமூகத்துக்கு, நீங்களும் வாங்கோ. இதை நீங்க தான் செய்யணும். இது ஒரு திட்டமிடுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுங்க. இது ஒரு பருவு, இது ஒரு கடமை, இது முறையாக செய்யப்பட வேண்டும். தொழுகை எப்படி முறையாக செய்யப்பட வேண்டுமோ அதே மாதிரி ஜகாத்தும் முறையாக செய்யப்பட வேண்டும். எப்படி தொழாதவனுக்கு போய் தொழுகைக்கு மக்களுக்கு அழைப்பு விட முடியாதோ, இதே மாதிரி ஜகாத்து வாங்குற சமூகம் சேர்ந்து ஜகாத்து கமிட்டி செய்யலா. ஜகாத்து கொடுக்கிறாக்கள் உண்டு சேரணும். எங்கட ஜகாத்தை நாங்க இப்படித்தான் கொடுக்க போறோம், இது எங்கட பூல் பண்றோம், இது இப்படித்தான் செய்ய போறோம். சுப்ஹானல்லாஹ், திட்டமிட்டு இதை செய்யணும். இத குர்ஆன் வழிகாட்டு இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கூட்டம் ஜகாத்து கொடுக்க மாட்டாரோ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையே அனுப்ப மாட்டாங்க. இந்த நாட்டுல 3 மாசம் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிச்சு. கடந்த ஒரு கிழமை தான் வெயில் அடிக்குது. இன்றைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்குது குடிநீருக்கு தட்டுப்பாடு. சில பகுதிகளில் தண்ணிக்கு தட்டுப்பாடு. 3 மாசம் தொடர்ந்து மழை. ஒரு கிழமை தான் வெயில் அடிக்குது, ஒரு கிழமை தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகி இருக்குது. குடியிருக்க தட்டுப்பாடு, தண்ணி இல்ல. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வருகிறது. ஜகாத்துக்கு ரமலான் வரைக்கும் பிற்போட வாடம். ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களோட ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக கொடுக்கணும். அது கேட்டு வார ஆக்களுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கு கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தோம் என்று நீங்க சாட்டு போக்கு சொல்ல வேணும். உங்கள்கிட்ட ஜகாத்து 50% கேட்க இல்ல, உங்கள்கிட்ட ஜகாத்து கேட்கறது உங்களோட பிசினஸ்ல ரன் ஆகக்கூடிய கேபிட்டல், உங்களோட சல்லிக்கு 2.5% ஜகாத்து கேட்கிறோம், அவ்வளவுதான். உங்களோட வாகனத்துக்கு ஜகாத்து கேட்கல, உங்களோட பங்களாவுக்கு ஜகாத்து கேட்கல, உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு ஜகாத்து கேட்கல, உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல்லரிக்கு நாங்க ஜகாத்து கேட்கல. உங்கள்கிட்ட ஜகாத்து கேட்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற பணம், உங்கள்கிட்ட இருக்கிற பிசினஸ்ல இருக்கிற கேபிட்டல், இதுக்கு தான் ஜகாத்து கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முறைய ஜகாத்தை முறையாக படித்து கொடுத்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 4வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமூகம் வாக்கு மீறுவோம் அல்லாஹ் மன்னிப்பானா. எந்த சமூகம் வாக்கு மீறுவார்களோ, உடன்படிக்கைகளை உடை தெரிவார்களோ, உடன்படிக்கை மாமாட்ட கையை பிடிச்சவங்களோட மகளை நான் எந்த மனைவியாக எடுத்துக் கொண்டேன் என்று அவருக்கு மனப்பூர்வமாக புரிந்து கொண்டாரு. 2 மாசத்துல சொல்றாரு, எந்த டேஸ்டுக்கு இல்ல, எந்த விருப்பத்துக்கு இல்ல, என் உமக்கு விருப்பம் இல்ல, எனக்கு முடிச்ச நாள்ல இருந்து பிரச்சனையாக இருக்குது வானம். அது மட்டுமல்ல,
கொடுக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு உடன்படிக்கை, அது ஒரு எக்ரிமெண்ட். அது ஒரு எக்ரிமெண்ட். ஒரு செக்கை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களா, கொடுத்த செக் கொண்டு பவுன்ஸ் ரிட்டர்ன் ஆகுதா, என்ன அர்த்தம்? நீங்க வாக்கு மீறிட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள், வாக்கை நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களை பேணுவார்கள். இந்த ஆயத்தை கொஞ்சம் ஓதுற கேட்டுக்கோங்க. நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வியாபார பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனங்களையும் நாங்க ஹாதாமின் ரப்பி மாஷா அல்லாஹ் என்று சொல்லி எல்லாம் அரபுல வார்த்தைகள் ஒட்டி இருப்போம். ஆனா நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்து மிக பொருத்தமாக இருக்கும். எங்களுடைய கடைகள் ஒட்டி